الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقتربت الساعة وانشق القمر فقال النبي صلى الله عليه وسلم خير الناس قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு முரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, தங்களுக்கு முன்பதாக வாசித்து காண்பிக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ഖൈറുன் நாஸி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். மக்களிலே சிறந்தவர்கள் என்னுடைய காலத்தை சார்ந்தவர்கள், சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு அடுத்து யார் வருவார்களோ பிறகு அவர்கள் சிறந்தவர்கள், அதற்கு அடுத்ததாக யார் வருவார்களோ அவர்கள் அதற்கு பிறகு சிறந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே வாழக்கூடிய மனிதர்களையும் அவர்களுடைய சிறந்த காலம் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, பெருமானார் அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள்தான் ஆக உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள். அது சஹாபாக்களுடைய காலம். அதற்கு அடுத்ததாக ஒரு சிறந்த காலம் என்று சொன்னால் அது நபியினுடைய காலத்திற்கு பிறகுதான் சிறந்த காலமாக இருக்க முடியும், தாபிஈன்களுடைய காலம். சஹாபாக்களை பார்த்த பெருமக்களுக்கு தாபிஈன்கள் என்று சொல்வது உண்டு. அதற்கு அடுத்ததாக தபாஉத் தாபிஈன்களுடைய காலம், அந்த தாபிஈன்களை பார்த்த வலிமார்கள் நல்லோர்களுடைய காலம். இப்படி ஒவ்வொரு காலம் அடுத்து அடுத்து செல்லும் பொழுதும் அந்த காலத்துடைய தரம் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். சஹாபாக்களுடைய காலம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மனிதர்களிடத்தில் என்ன தரம் இருந்ததோ அதே தரம் அடுத்துள்ள காலத்தில் இருக்காது என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியிட்டு சொல்கிறார்கள்.
என்னுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த சஹாபாக்களிடத்தில் என்ன இபாதத்திலே தரம் இருந்ததோ, ஒழுக்கத்திலே என்ன தரம் இருந்ததோ, இறையச்சத்திலே என்ன தரம் இருந்ததோ, அந்த தரத்தை நீங்கள் அடுத்து வரக்கூடிய காலத்திலே பார்க்க முடியாது. அது அடுத்த தரமாகத்தான் இருக்கும். சும்மல்லதீன யலூனஹும், அவர்கள் அதற்கு அடுத்த உள்ள தரமாகத்தான் இருப்பார்களே தவிர சஹாபாக்களுடைய காலத்தை விட சற்று தரம் குறைந்தவர்களாகத்தான் இருப்பார்களே தவிர அந்த தரத்திற்கு அவர்களை நீங்கள் பார்க்க முடியாது. சஹாபாக்களை போல சஹாபாக்களுக்கு அடுத்த உள்ளவர்களிடத்திலே நீங்கள் இறையச்சத்தை எதிர்பார்க்க முடியாது, தக்வாவை எதிர்பார்க்க முடியாது, இபாதத்தை எதிர்பார்க்க முடியாது, ஒழுக்கத்தை அவர்களிடத்திலே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இனி அடுத்து எவ்வளவு காலம் வருமோ பெருமக்களை, நம்ம 1448வது ஆண்டிலே ஹிஜ்ரியுடைய 1448வது ஆண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த 1448க்கு முன்பதாக என்ன ஒரு தரம் இருந்ததோ அது நம்முடைய காலத்தில் அந்த தரத்தை பார்க்க முடியாது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் சஹாபாக்களை போல என்று சொல்லலாமே தவிர அந்த தரம் இன்று வாழக்கூடிய ஆண்களிடத்திலையும் பார்க்க முடியாது, பெண்களிடத்திலையும் பார்க்க முடியாது என்பதை உறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி தருகிறார்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு அடுத்து யார் வருவார்களோ அவர்கள் இதைவிட தரம் குறைவாகத்தான் இருப்பார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். காலம் போக போக தரம் குறைந்து கொண்டு தான் போகுமே தவிர உயர்ந்து கொண்டு போகாது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவாதம். எல்லா விஷயங்களிலேயும் வணக்க வழிபாடுகள் சஹாபாக்களை போல இன்று வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவர் ஒருவரை கூட நாம் காண்பிக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த சஹாபாக்களிடத்துல என்ன சுன்னத்துடைய பேணுதல் இருந்ததோ, ஃபர்லுடைய விஷயத்திலே என்ன பேணுதல் இருந்ததோ அந்த பேணுதல் இன்று நாம் பார்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், ஒரு பகிரங்க முனாஃபிக், எல்லோருக்கும் தெரியும் இவர் முனாஃபிக் என்பதாக. அந்த முனாஃபிக்கு கூட இமாம் ஜமாஅத்தை விடமாட்டார். நன்கு தெரியும் இவர் காஃபிர் தான், இவர் முனாஃபிக்கு தான், பகிரங்கமாக எல்லோருக்கும் தெரியும் இவர் முனாஃபிக் என்பதாக. அவர் கூட தக்பீரி தஹரீமாவை விடமாட்டார், இமாம் ஜமாஅத்தை விடமாட்டார். அது சஹாபாக்களுடைய காலத்துடைய தரம். இது சஹாபாக்களுடைய காலத்திலே ஒருவர் கூட தஹஜ்ஜுத்தை விட்டவராக இருக்க மாட்டார். எல்லோரும் தஹஜ்ஜுத் தொழுவார்கள். இன்று நாம் காண்பிப்பதாக இருந்தால் 1000 ஒருவரை தான் காண்பிக்க முடியும் இவர் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களிலே வீட்டிலிருந்து வெளியே வருவார்கள். மஸ்ஜிது நபவியிலே இரவு நேரத்திலே அங்கு வந்து மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதாக பார்ப்பார்கள். அப்படி வரும் பொழுது ஒரு தடவை மஸ்ஜிது நபவியிலே ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு பள்ளியுடைய ஒரு பகுதியிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பகுதியிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஓதுதலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காது தாழ்த்தி கேட்கிறார்கள். மிக மெல்லிய குரலிலே சப்தம் குறைவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகிலே போகும் பொழுது சப்தமாக ஓதுகிறார்கள். மிக மிக சப்தமாக ஓதி தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுகையை முடித்ததற்கு பிறகு இருவரையும் அழைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூபக்கரே, இவ்வளவு சப்தம் குறைவாக ஓதி தொழுது கொண்டிருக்கிறீர்களே, என்ன காரணம்? ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் யாருக்காக வேண்டி ஓதுகிறேனோ அவன் உயிருள்ளவன். எவ்வளவு சப்தம் குறைவாக இருந்தாலும் அவனுக்கு கேட்கும், அவனுக்கு கேட்பதற்காக வேண்டித்தான் நான் ஓதுகிறேன். அது இந்த சப்தம் போதுமானது என்பதாக
எனவே சப்தத்தை குறைத்து ஓதுகிறேன் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உமரை இவ்வளவு சப்தம் ஏன்? சொன்னார்கள், உமர் தூங்குபவர்களையும் எழுப்புவதற்காக வேண்டி இவ்வளவு சப்தமாக நான் ஓதுகிறேன். ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், கொஞ்சம் சப்தத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், கொஞ்சம் சப்தத்தை குறைத்து கொள்ளுங்கள். சப்தம் குறைவாக ஓதியவரை பார்த்து சொன்னார்கள், சப்தத்தை கொஞ்சம் கூட்டுங்கள். மிக சப்தமாக ஓதுபவரை பார்த்து சொன்னார்கள், சப்தத்தை குறைத்து கொள்ளுங்கள். அன்று எல்லோரும் தஹஜ்ஜுத் தொழுதார்கள். தஹஜ்ஜுத்துடைய அந்தஸ்து ஃபஜ்ருடைய அந்தஸ்தை போல வாழ்ந்தவர்கள் சஹாபா பெருமக்களுடைய காலம் அது. இந்த அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் பெருமக்களே, ஃபஜ்ருக்கு எத்தனை பேர் வருகிறார்கள்? ஒரு இஸ்லாமிய ஊரு தான். அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தமாக சொன்னார்கள். ஃபஜ்ரு தொழுகாதவர்கள், ஐவேளை தொழுகாதவர்கள் கூட தன்னை தீன்தாரியாக நினைப்பார்கள். சஹாபாக்களுடைய காலம் ஹைருன் நாஸி கர்னி, மக்களிலே சிறந்த காலம் என்பது என்னுடைய காலம் என்பதாக சொன்னார்களே. அந்த காலத்திலே ஒரு முனாஃபிக்கு கூட தஹஜ்ஜத்தையும் ஃபர்லான தொழுகையை இமாம் ஜமாத்தோடு விடுவதை அவர் விடமாட்டார். ஒரு முனாஃபிக்கு கூட, பகிரங்க முனாஃபிக்கு கூட ஃபர்லு தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய காலம் எங்கே இருக்கிறது? சாதாரண நாம் வாழக்கூடிய இந்த காலம் ஃபர்லான தொழுகையில் கூட இமாம் ஜமாத்தை விட்டு விட்டு நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். உள்ளத்திலே நாம் தீன்தாரி என்பதாக எண்ணம். அந்த காலம் வேறு, அது ஹைருன் நாஸி கர்னி, ஆக சிறந்த காலம் அது. இது நாம் பெருமானார் அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் தூரமாக வாழக்கூடிய காலம். இபாதத்திலேயே பெரிய வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். நம்மிடத்திலே மட்டுமல்ல, பெண்களிடத்திலேயும் கூட அப்படித்தான். பெண்களிலே எத்தனை நபர்கள் ஃபர்லான தொழுகைகளை நிறைவேற்றுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காலம் ஒரு தடவை இஷாவிற்கு பிறகு குளிர் காலம் அது. இஷா தொழுதார்கள், வீட்டு வேலைகளை முடித்தார்கள். சரி, நஃபில் தொழுகலாம் என்பதாக தக்பீர் கட்டி தொழுதார்கள். தொழுகிறார்கள், 2 ரக்காத் பிறகு தொழுகிறார்கள். தொழுது கொண்டே இருக்கும் பொழுது ஃபஜ்ருடைய பாங்குடைய சப்தம் கேட்கிறது. ஃபஜ்ருடைய பாங்கினுடைய சப்தம் கேட்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தை, என்ன யா அல்லாஹ், இரவு ரொம்ப சுருங்கி போய்விட்டது. குளிர் காலத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு இஷாவும் தொழுது விட்டார்கள். சரி, கொஞ்ச நேரம் நஃபில் தொழுகலாம் என்பதாக தொழுதார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஃபஜ்ருடைய பாங், தூங்கவில்லை. அன்றைய இரவு பாங்கு சப்தம் கேட்ட உடனேயே அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், யா அல்லாஹ், என்ன இரவு இவ்வளவு சுருக்கமாக இருக்கிறது? குளிர் காலத்திலே இரவு நீண்டதாக இருக்கும் பெருமக்களே. வெயில் காலத்தில் இரவு வருவதற்கு தாமதமாகும். குளிர் காலத்தில் இரவு 6 மணிக்கெல்லாம் வந்துவிடும். வெயில் காலத்தில் 6:50, 7 இதுதான் இரவு வரும். அதுபோல பகலும் கூட வெயில் காலத்திலே சீக்கிரமாக வந்துவிடும், இரவு காலத்திலே தாமதமாக வரும். குளிர் காலத்திலே இரவு நீண்டதாக இருக்கும். அந்த நாளிலே தக்பீர் கட்டி தொழுகிறார்கள், நஃபில் தொழுகிறார்கள். ஃபஜ்ருடைய பாங்கு சப்தம் கேட்கும் பொழுது அல்லாஹ்வை பார்த்து சொன்னார்கள், என்ன இரவு சுருக்கமாக இருக்கிறது. அது அந்த காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காலம் ஹைருன் நாஸி கர்னி, மக்களிலே சிறந்த காலம் என்பது என்னுடைய காலம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இன்று தீன்தாரிகள் என்பதாக எந்த குடும்பத்தை பார்த்து சொல்கிறோமோ அந்த குடும்பத்து பெண்கள் கூட நஊது பில்லாஹ் பல நேர ஃபர்லு தொழுகைகளை தவற விடுகிறார்கள். எந்த குடும்பத்தை பார்த்து இந்த குடும்பமெல்லாம் நாம் தீன்தாரி என்பதாக பட்டியலிடுவோமோ அந்த குடும்பத்து பெண்களிடத்திலே கூட இன்று ஃபர்லான தொழுகைகளுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் கிடையாது. அது அந்த காலம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக உள்ள சஹாபாக்களுடைய காலம். அது சிறந்த காலம். அதற்கு அடுத்து எத்தனை காலங்கள் வந்தாலும் அது இதைவிட மோசமானதாகத்தான் இருக்கும். எல்லா விஷயங்களிலேயும் வணக்க வழிபாடுகள், கொடுக்கல் வாங்கல்,
ஒழுக்க விஷயங்கள் எல்லாவற்றிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உள்ள காலம் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டதாகத்தான் இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது மதீனாவிற்கு வந்தார்களோ இந்த மதீனாவில் உள்ள எல்லா பொருள்களும் பிரகாசித்ததை நான் பார்த்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது மதீனாவிற்கு வந்தார்களோ அந்த நேரத்தில் எல்லா பொருள்களும் பிரகாசித்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது வஃபாத் ஆனார்களோ எல்லா பொருள்களிலேயும் ஒரு இருளை நான் பார்த்தேன் என்பதாக ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். அத்தோடு மட்டுமல்ல, இப்படியும் சொல்வார்கள், மா நஃபல்னா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐதி ஹத்தா அன்கர குலூபனா. பெருமானார் அவர்களை அடக்கம் செய்துவிட்டு அந்த மண்ணை எங்களுடைய கையிலிருந்து நாங்கள் உதறினோம், அவ்வளவுதான் காலம். அதற்குள்ளாகவே எங்களுடைய உள்ளங்களிலே பெரும் மாற்றங்களை நாங்கள் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது என்ன ஒற்றுமை எங்களுடைய உள்ளங்களிலே இருந்ததோ அந்த ஒற்றுமையிலே மாற்றத்தை அடக்கம் செய்த உடனேயே நாங்கள் பார்த்தோம் என்பதாக ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டுமல்ல, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்வார்கள், குன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ இன்னமா வஜ்ஹுனா வாஹிதுன். பெருமானார் அவர்களுடைய காலத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே எங்களுடைய எல்லோருடைய உள்ளங்களும் ஒரே மனிதருடைய உள்ளத்தை போல ஒற்றுமையாக இருந்தது. கருத்து வேறுபாடுகள் கிடையாது, எங்களுடைய உள்ளங்களிலே குரோதங்கள் கிடையாது, வேற்றுமைகள் கிடையாது. ஃபலம்மா குபில நல்லர்னா ஹாக்கதா ஹாக்கதா. பெருமானார் அவர்கள் வஃபாத் ஆனதற்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களிலே மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்த ஒற்றுமை, இருந்த ஒழுக்கம் எல்லாம் அதற்கு அடுத்து வரும் பொழுது அன்றிருந்த ஆண்களை போல் இன்றிருந்த ஆண்களை பார்க்க முடியாது. எல்லா விஷயங்களிலேயும் அன்றிருந்த பெண்களை போல இன்று உள்ள பெண்களை பார்க்க முடியாது, மனிதர்களை பார்க்க முடியாது. 1400 வருடங்களை கடந்து விட்டோம். நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்கள் இதைவிட மோசமாகத்தான் இருக்கும். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்துக்கு பிறகு பெண்களிலே ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து பேசுகிறார்கள். பெண்களிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காலத்திலேயே மாற்றம் ஏற்படுகிறது. சொன்னார்கள் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இன்று பெண்களிடத்திலே என்ன நிலை இருக்கிறதோ அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திருந்தால் பரலான தொழுகைகளுக்கு பெண்கள் தொலை வரக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹயாத்திலேயே தடுத்திருப்பார்கள் என்பதாக ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காலத்திலே இருந்த பெண்மணிகள் ஆக உயர்ந்தவர்கள், ஒழுக்கமுள்ளவர்கள். அந்த ஒழுக்கமுள்ளவர்களிடத்தில் இருந்த மாற்றத்தை கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் சொன்ன வார்த்தை, இந்த மாற்றத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திருந்தால் பரலான தொழுகைகளுக்கு பெண்கள் பள்ளிக்கு வரலாம் என்பதை அனுமதி மறுத்திருப்பார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் வரும். அன்றுதான் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது, பரலான தொழுகைகளுக்கு பெண்கள் பள்ளி வாசலுக்கு வரக்கூடாது. அது வரைக்கும் அனுமதிக்கப்பட்டிருந்தது. சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருமித்த கருத்தாக முடிவெடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே இனிமேல் பரலான தொழுகைகளுக்கு இந்த தேவைக்காக வேண்டி கூட, தொழுகிறோம் என்ற காரணத்தை சொல்லி கூட பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, அனுமதி இல்லை என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தான் இப்படி ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் ஆக சிறந்த காலம். அதற்கடுத்து எவ்வளவு காலம் வருமோ அந்த காலங்கள் நிச்சயமாக மாறிக்கொண்டு தான் வரும். அன்று பார்த்த ஒழுக்கத்தை நாம் இன்று பார்க்க முடியாது. ஆண்களிடத்திலையும் ஒழுக்கத்தை பார்க்க முடியாது, பெண்களிடத்திலையும் ஒழுக்கத்தை பார்க்க முடியாது. ஒரு ரொட்டி கடைக்காரர் இருக்கிறார், கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள்.
அந்த ரொட்டி கடைக்காரர் இப்படி விற்பாராம், நேற்று ரொட்டி 10 ரூபாய், இன்று உள்ள ரொட்டி 7 ரூபாய். நேற்று சுடப்பட்ட ரொட்டி 10 ரூபாய், இன்று சுடப்பட்ட தயாரிக்கப்பட்ட ரொட்டி 7 ரூபாய் என்பதாக புதிய ரொட்டிக்கு விலை குறைவு, நேற்றுள்ள பழைய ரொட்டிக்கு விலை அதிகம் என்பதாக விற்பார். எல்லோரும் கேட்பார்கள், பொதுவாக புது பொருளுக்கு தானே விலை அதிகமாக இருக்கும், நீங்கள் பழைய பொருளுக்கு விலை அதிகமாக சொல்கிறீர்கள் என்பதாக கேட்ட பொழுது அந்த இறைநேசர் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரொட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு நெருக்கமாக இருக்கிறது. நேற்று சுடப்பட்ட ரொட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு நெருக்கமாக இருக்கிறது. இதனுடைய தரம் வேற, இப்பொழுது சுடப்பட்ட ரொட்டியினுடைய தரம் வேறு, அதிலே உள்ள உயிரோட்டம் இன்று சுடப்பட்ட ரொட்டியிலே அந்த உயிரோட்டம் இருக்காது என்பதாக ரொட்டி கடைக்காரர் அவர்கள் சொல்கிறார்கள். என்று சொன்னால் முந்தைய காலத்தில் உள்ள மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய அதே தரம் இன்றைய காலத்தில் இருக்காது. முன்றைய காலத்தில் இருந்த பெண்களிடத்தில் உள்ள அதே தரம் இன்றைய காலத்தில் இருக்காது. நமது உரையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமக்களை, நாம் வாழ்ந்த அந்த காலம் பெண்கள் எப்படி இருப்பார்கள் அல்லாஹ் விளங்க வைக்க வேண்டும். மக்ரிபுக்கு பிறகுதான் பெண்கள் நிர்பந்த தேவைக்காக வேண்டி வெளியிலே வருவார்கள். பெண்களுடைய வருகையே மக்ரிபு தொழுகைக்கு பிறகுதான் இருக்கும். இருள் ஆரம்பித்ததற்கு பிறகுதான் பெண்கள் வருவார்கள். இருள் இருக்கும் பொழுதே தங்களுடைய வீடுகளுக்கு சென்று விடுவார்கள். இது அன்றைய காலத்துடைய நிலை. அது மட்டுமல்ல, ஏதாவது தெருக்களிலே பெண்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எதிரிலே ஆண்கள் வரும் பொழுது ஏதாவது சந்து இருந்தால் அந்த சந்துக்குள் போய் நின்று கொள்வார்கள். ஆண்கள் எல்லாம் கடந்து போனதற்கு பிறகு திரும்ப அந்த சந்திலிருந்து வெளியே வந்து பெண்கள் கடந்து செல்வார்கள். இது ஒரு காலம் பெருமக்களே. ஆனால் அது போன்ற காலங்களிலே நாம் வாழவில்லை. அதை விட ஒரு மோசமான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அதுதான், நான் வாழக்கூடிய காலம் ஹைருன் நாசி கர்னி, நாம் வாழக்கூடிய காலம்தான் சிறந்த காலம், அதற்கு அடுத்து வரக்கூடிய காலம் அதைவிட மோசமாகத்தான் இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நான் ஆழ்ந்து சிந்திப்பது உண்டு. இந்த தீன்தாரிகள் என்பதாக சொல்லக்கூடியவர்கள் கூட மனித கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு தங்களுடைய மனைவிமார்களை அழைத்து வருகிறார்கள். யாரை பார்த்து இவர்களெல்லாம் தீனை படித்தவர்கள், இவர்களெல்லாம் தீன்தாரிகள் என்பதாக நாம் யோசிக்கிறோமோ, இவர்களிடத்திலேயாவது கொஞ்சம் கொஞ்சம் தீன் இருக்கிறது என்பதாக யோசிக்கிறோமோ, அவர்கள் கூட தங்களுடைய மனைவிமார்களை வெளியே அழைத்து வருவதிலே வெட்கப்படுவது கிடையாது, கூச்சப்படுவது கிடையாது, அதை ஒரு ரோஷமாக எடுத்துக்கொள்வது கிடையாது. நிர்பந்தம் இல்லாத சில விஷயங்களுக்கெல்லாம் அந்நிய ஆண்களிடத்திலே செல்லக்கூடிய நிலை யாரிடத்திலே இருக்கிறது என்று சொன்னால் தீனை விட்டும் தூரமாக செல்லக்கூடியவர்களிடத்திலே அல்ல. யாரை பார்த்து தீன்தாரிகள் என்பதாக நினைக்கிறோமோ அவர்களுடைய குடும்பத்து சூழ்நிலையே இதுதான். அவர்கள் கூட அந்நிய ஆண்களிடத்திலே பேச விடுவதிலே வெட்கப்படுவது கிடையாது. நம்முடைய பெண்களிடத்திலேயே போனை கொடுத்து ஆட்டோக்காரனுக்கு போன் செய் என்பதாக சொல்கிறோம். ஏதாவது கரண்ட் வேலைகள் இருந்தால் நாம் ஒதுங்கி கொள்கிறோம். வீட்டு பெண்களை பேச விடுகிறோம். வெக்கங்கெட்ட நிலை இது எந்த குடும்பங்களில் இருக்கிறது என்று சொன்னால் தீனுக்கு அப்பாற்பட்ட குடும்பங்களிலே கிடையாது. பெருமக்களே, யாரெல்லாம் தீன்தாரிகள் என்பதாக ஆண்களை விளங்கி வைத்திருக்கிறோமோ அவர்கள் கூட அந்த குடும்பத்து மக்களுடைய நிலை அந்நிய ஆண்களிடத்தில் பேச விடுவதை அவர்கள் ரோஷமற்ற நிலையாக வைத்திருக்கிறார்கள். ரோஷப்படுவது கிடையாது. நான் சொல்ல விரும்புகிறேன், நாம் எல்லாம் ஒவ்வொருவரும் ஆண்கள் தான். அந்நிய பெண்ணை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன உள்ளத்தில் ஒரு தவறான எண்ணம் வரும், ஒரு விதமான எண்ணம் வருமோ அதே உணர்வு தான் ஆட்டோக்காரனுக்கும் வரும், கரண்டுக்காரனுக்கும் வரும், எல்லா அந்நிய ஆண்களுக்கும் வரும். அதையெல்லாம் புரிந்திருந்தும் நம்முடைய குடும்பத்துடைய பெண்களை நிற்க வைப்பது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம். அன்று இருந்த ரோஷம் இன்று கிடையாது. ஒரு சஹாபி அவர்கள் வீட்டுக்கு வெளியே போய்விட்டு வருகிறார்கள். வரும்பொழுது நிக்காஹ் முடித்த புது பெண் வீட்டினுடைய வாசல் படியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். வீட்டுடைய வாசல் படியிலே திருமணம் முடித்த புது பெண் நின்று கொண்டிருக்கிறார்கள். கையிலே வாள் வைத்திருந்தார்கள். அந்த சஹாபி அந்த பெண்ணை வெட்ட துணிகிறார்கள்.
கொலை செய்ய முற்படுகிறார்கள். அந்த பெண் சொன்னார்கள், புதுமண தம்பதி, புதியதாக நிக்காஹ் முடித்தவர்கள் வீட்டு வாசல் படியில் நின்று கொண்டிருக்கிறார்கள், அவசரப்பட்டு விடாதீர்கள், என்னை வெட்டி விடாதீர்கள், கொலை செய்து விடாதீர்கள், வீட்டுக்குள் போய் பாருங்கள். வீட்டுக்குள் போய் பார்க்கும் பொழுது ஒரு பாம்பு, பெரிய பாம்பு சுருண்டு கிடந்தது. அன்றைய காலங்களிலே மதீனாவிலே எல்லா வீடுகளிலேயும் ஜின்கள் இருக்கும். அந்த ஜின்கள் பாம்பு உருவிலே வேறு ஏதாவது உயிரினங்களுடைய உருவிலே இருக்கும். இந்த பாம்பு இருக்கிறது, அதன் காரணமாகத்தான் வீட்டினுடைய வாசல் படியிலே நான் இருக்கிறேன். ரோஷம் பெருமக்களே, சஹாபாக்களுடைய காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருன் நாஸி கர்னி, என்னுடைய காலம்தான் சிறந்த காலம். ஒரு நிர்பந்த தேவையிலே ஒரு பெண் தன்னுடைய மனைவி வாசல் படியிலே நிற்பதை கூட பொறுத்து கொள்ள முடியவில்லை, அவசரமாக வெட்ட துணிகிறார்கள் என்று சொன்னால், அன்று இருந்த ரோஷம் எங்கே இருக்கிறது? இன்று இருந்த ரோஷம் எங்கே இருக்கிறது? ஒரு தந்தைக்கு கூட ரோஷம் கிடையாது, கணவருக்கு கூட ரோஷம் கிடையாது, உடன் பிறந்த சகோதரருக்கு கூட ரோஷம் கிடையாது. யாருக்கு நம்முடைய பெண்களை நிறுத்த வேண்டும், யாருக்கு நிறுத்தக்கூடாது, யாரோடு பேச விட வேண்டும், யாரோடு பேச விடக்கூடாது, எதுவுமே நமக்கு ரோஷமாக தெரியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது அந்த காலம்தான், இது இந்த காலம்தான். ஹைருன் நாஸி கர்னி, என்னுடைய காலம்தான் சிறந்த காலம். அதுபோல ஆண்களுக்கும் நான் சொல்ல வருகிறேன், எல்லா பெண்களிடத்திலையும் பேசக்கூடாது, நிர்பந்தம் இல்லாமல் எந்த அந்நிய பெண்ணோடும் பேசக்கூடாது. அப்படி பேசுவது ஒழுக்கத்துக்கு மாற்றமான விஷயம். அந்த ஒழுக்கம் சஹாபாக்கள் பெருமக்களிடத்தில் இருந்தது. ஆண்கள் எந்த அளவிற்கு ஒழுக்கமாக வாழ்வோமோ, உத்தரவாதமாக சொல்லி காண்பிக்கிறேன், ஆண்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது குறை வரும் பொழுது குடும்பத்து பெண்களிடத்திலையும் குறை வரத்தான் செய்யும். குறை என்பது ஆண்களிடத்திலே வரும் பொழுது பெண்களிடத்திலையும் குறை வரும். பெண்களிடத்தில் வரும் பொழுது நாம் வேகப்படுகிறோம். அதே நேரத்தில் நாம் ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே சிரித்து பேசுவதை தவறாக நினைப்பது கிடையாது. நாம் எப்பொழுது சிரித்து பேச ஆரம்பிக்கிறோமோ, நம்முடைய குடும்பத்து பெண்களிடத்தில் ஏதாவது பலகீனங்கள், சில நிகழ்வுகள் நடக்கும், அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆண் ஒழுக்கம் கெடும் பொழுது பெண்ணின் இடத்திலையும் ஒழுக்கம் கெடும். எனவே குடும்பம் சீர்பெற வேண்டும் என்று சொன்னால், எவ்வளவுதான் காலங்கள் கெட்டு போனாலும் கூட அந்த காலத்திலே சிலர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். அந்த நல்லவர்களுடைய பட்டியலில் நாம் இடம்பெற வேண்டும். காலங்கள் எவ்வளவு கெட்டு போனாலும் இந்த காலத்தில் இவர்கள் தான் நல்லவர்கள் என்பதாக இருக்கும் பொழுது, இந்த குடும்பம் நல்ல குடும்பம் என்பதாக இருக்கும் பொழுது, அந்த நல்ல குடும்பத்தினுடைய பட்டியலில் நாம் இடம்பெற வேண்டும். அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும், சீர்திருத்த உழைப்புகளை செய்ய வேண்டும். வெறுமனே குறைகளை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது. நோயை மட்டும் பேசுவது அறிவல்ல, நோய்க்கான என்ன மருந்து என்பதையும் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கான முயற்சியிலே ஈடுபட வேண்டும். வல்ல அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹும் ரசூலும் என்ன தரமான ஒரு வாழ்க்கையை, ஒழுக்கமான வாழ்க்கையை நம்மிடத்திலே ஆண்களிடத்திலே எதிர்பார்க்கிறானோ, பெண்களிடத்திலே எதிர்பார்க்கிறானோ, ஒட்டுமொத்த குடும்பத்திலே எதிர்பார்க்கிறானோ, அத்தகைய சிறந்த ஒழுக்கமுள்ள ஆண்களாக, ஒழுக்கமுள்ள பெண்களாக, ஒழுக்கமுள்ள குடும்பமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய குடும்பத்தார்களை ஆக்கி அருள்